இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் டி மெல்லோ ஹவுஸ். தெற்கு கோவாவில் இருக்கிற ஒரு அழகிய வில்லேஜ் தான் சென்டிமால். இங்கே தான் ரொம்ப அழகான ஒரு வீடு இருந்திருக்கு. இப்போ அந்த வீடு ரொம்ப சிதிலமடைஞ்சு காணப்படுது. அந்த வீடை தான் டி மெல்லோ ஹவுஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ அந்த வீடு ஒரு ஹாண்டட் பிளேஸாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீட்டை யாரு எப்போ கட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. இதோட கட்டமைப்பெல்லாம் பார்த்தா இது 1800வது வருஷம் ஸ்டார்டிங்கில் இல்லை மிட்ல கட்டியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வீடு 150ல இருந்து 200 வருஷம் பழமையானது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த வீட்டை கட்ட ரொம்பவே செலவாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு பெரிய செல்வந்தர் தான் இந்த வீடை கட்டியிருக்கணும் அப்படின்றது இவங்களுடைய யூகம். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த வீட்டை கட்டி கொஞ்சம் வருஷம் இங்கே வாழ்ந்தும் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டோட சொத்துதாரர்களான அண்ணன் தம்பி 2 பேர் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறக்குது. தனித்தனி ஃபேமிலி ஆனதுனால இந்த சொத்தை பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கிறாங்க. நிறைய சொத்தெல்லாம் பிரித்து ஈக்குவலாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த வீடு எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எவ்வளோதான் சண்டை பெருசானாலும் இந்த வீட்டை விட்டு அண்ணன் வெளியே போக விரும்பலை. ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா தம்பி இந்த வீட்டை எடுத்துக்குவான் அப்படின்னும், தம்பி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அண்ணன் இந்த வீட்டை எடுத்துக்குவான் அப்படின்னும் 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போகாமல் உள்ளேயே எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை ரொம்பவே பெருசாகுது. ஊர்ல இருந்த எல்லா மக்களும் அவங்க வீட்டுக்கிட்ட வந்து குவிஞ்சிடுறாங்க. ஆனா அவங்க 2 பேரோட சண்டையை ஸ்டாப் பண்ணவே முடியலையாம். அன்னைக்கு நைட்டு தம்பி திடீர்னு இறந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில அவங்க அண்ணன் கிட்ட ஊர் மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அண்ணன் இல்லை நான் சத்தியமா எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா ஊர் மக்கள் இதை நம்பவே இல்லை. இந்த வீட்டுக்காக சொந்த தம்பியவே இவன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்பவே சபிக்க. தம்பி இறந்து போனக்கப்புறம் அவரோட ஃபேமிலி எங்களுக்கு இந்த வீடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அதனால அண்ணனோட ஃபேமிலி மட்டும் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு வராங்க. கொஞ்ச நாள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நைட் டைமில் யாரோ அலற மாதிரியும் அழுகுற மாதிரியும் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ணன் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து நிறைய பூஜைகள்லாம் செஞ்சுருக்காரு. அப்பையும் அந்த பிரச்சனை ஓஞ்சதா தெரியல. ஒரு நாள் நைட்டு அவர் டின்னர் முடிச்சுட்டு தூங்கியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் சடனாக அவர் இறந்தும் போயிருக்காரு. இதனால் ஊர் மக்கள் நம்ம சொந்த தம்பியை கொன்னுட்டோம் அப்படின்றதுனால அந்த மன உளைச்சல்லையே இவர் இறந்துட்டார் போல அப்படின்னு பேசுறாங்க. வேறு ஒரு சில பேர் தம்பியோட ஆவிதான் அண்ணனை கொன்னிடுச்சு அப்படின்னும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரு இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலியும் எங்களால இந்த வீட்டுல இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் தான் இந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு. இது ஒரு கைவிடப்பட்ட வீடாகவே மாறி இருக்கு. இதை தான் ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு அங்க இருக்கவங்க குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா நைட் டைம்ல யாரோ அலற மாதிரியும் அழுகுற மாதிரியும் அங்க சவுண்டு கேட்குமா. இதை நோட் பண்ண ஊர் மக்கள் அடுத்த நாள் காலையில போயிட்டு செக் பண்ணா உள்ள யாருமே இருக்க மாட்டாங்களாம். இதனால மார்னிங் டைம் ஊர் மக்கள் உள்ள போய் பார்த்தா உள்ள யாரும் இருந்ததற்கான தடயங்களும் இருக்காதான். ஆனா அவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுது. யாரு நைட் டைம் மட்டும் இங்க வந்து கத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அண்ணன் தம்பியோட ஆவிதான் அந்த வீட்டுக்குள்ள உலாவுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஊர் மக்கள்லாம் பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இதெல்லாம் நம்பாத ஒரு சில பேர் அந்த இடத்துல ஜென்ரலாவே காத்து அதிகமா இருக்கும். விண்டோ வழியா காத்து உள்ள போயிட்டு வெளியே வர சவுண்டு தான் யாரோ அலற மாதிரி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வேறு சில பேர் நைட் டைம்ல இந்த இடத்துல ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது. இப்படி நடக்கும்போது உள்ள இருக்கவங்க யாரும் இந்த இடத்துக்கு வெளியே இருந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்னால அவங்களே வாண்டடா ஏதோ ஒரு சவுண்டை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மக்கள் என்னதான் இந்த மாதிரி ரீசன் சொன்னாலும் இப்ப வரைக்குமே டி மெல்லோ ஹவுஸ் பக்கம் யாருமே ஈவினிங் டைம்க்கு மேல போறதே இல்லையா. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.